வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் சேனலுக்காக தெருக்கூத்து பகுதியில். $6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இதுதான் பயம். அதாவது வில்லன் ஆக்ரோஷமாக பிளான் பண்ணி செயல்பட்டுட்டான். அதை ஸ்டாலின் வாய் திறந்து சொல்லிட்டாரு. ஆட்சி அதிக காலம் நீடிக்காது அப்படின்றது தான் விஜய்க்கு இருந்த பயம். அந்த பயத்தை மெய்ப்பிக்கிற மாதிரி செந்தில் பாலாஜி என்ன பண்ணிட்டாங்க, இவங்க அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னோடனே செந்தில் பாலாஜி எஸ்கேப் ஆகிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டார். ஹைகோர்ட்டில் இளந்திரையன் அவரை கைது பண்ணி ஜெயிலில் வச்சு லாக்கப்பில் அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கணுன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டார். அது இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக போயிடுச்சு. உடனடியாக அவரை கைது பண்ணுறதுக்கு தேடுறாங்க. செந்தில் பாலாஜி அப்ஸ்காண்டிங் மாட்டவே இல்லை. ரைட்டா, உளவுத்துறை தேடுது, லஞ்ச ஒழிப்புத்துறை தேடுது, சிபிசிஐடி தேடுது, சென்னை சிட்டி போலீஸ் தேடுது, எல்லா காவல்துறையில் இருக்க எல்லா மெக்கானிசமும் இறங்கி செந்தில் பாலாஜி எங்கேன்னு தேடுது. இந்த மாதிரி யாரையுமே தேடினதில்லை. இந்த மாதிரி தேடுறதுன்னா அது வீரப்பன் ரேஞ்சுக்கு செந்தில் பாலாஜி இருந்தார். வீரப்பனை தான் பிடிக்க முடியாமல் பல படைகள் வரும். உளவுத்துறை அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 படை 6 படை வரும். அந்த மாதிரி செந்தில் பாலாஜியை தேடுறாங்க. ரைட்டா, அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜியோடு சேர்த்து விசாகன் ஐஏஎஸ்ஸையும் அரெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு. விசாகன் சென்னையில் தான் இருக்கார், அவர் எங்கேயும் ஓடி போகல. அதுக்கப்புறம் இவங்க ட்ரை பண்ணி 2 பேர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒருத்தர் மூலனூர் கார்த்திக்கு, ரமேஷ். இவங்க ரெண்டு பேரும் செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப க்ளோஸ். மூலனூர் கார்த்திக் மேலே என்ன இதுன்னா, அவர் தான் கரூர் கேங்கோட ஹெட்டு. அவர் தான் முழுக்க இந்த பார்களில், செயல்படாத பார்களில், லைசன்ஸ் இல்லாத பார்களில், ஃபேக்ட்ரிஸில் எல்லாத்துலேயுமே கடைகளில் எல்லாத்துலேயுமே வசூல் பண்ணி கரூர் கேங் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு பண்ணுறாரு. மூலனூர் கார்த்திகை எல்லாருமே கரூர் கேங்குன்னு தான் சொல்லுவாங்க. ரைட்டா, கரூர் பார்ட்டியில் ஒரு கரூர் கேங்குன்றது ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு, உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். யாரோ ஒருத்தர் அவர் தான் பேர் வச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பேர்லாம் கிடையாது. மூலனூர் கார்த்திகை நீங்கள் எங்கே விசாரித்தாலும் அவர் கரூர் கேங்குன்னு தான் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மூலனூர் கார்த்திகையும் ரமேஷையும் தூக்கிடுறாங்க. மூலனூர் கார்த்திகையும் ரமேஷையும் தூக்கிட்டு அவங்கக்கிட்டேருந்து செந்தில் பாலாஜிக்கு ஏதாவது ஒரு ஃபீடு வருமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதே மாதிரி 2 பேர் கைது, காலையிலேருந்து நியூஸு, 2 பேர் கைது அப்படின்னு காலையிலேருந்து நியூஸு. எதுக்குன்னா, செந்தில் பாலாஜியும் விசாகனும் கைதுன்ற மாதிரி ஒரு இமேஜை பரப்பி பத்திரிகையாளர்கள்கிட்ட, இப்போ நம்மக்கிட்ட கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செந்தில் பாலாஜி கைதாமல் கொஞ்சம் விசாரிங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு யாரையாவது விட்டு கேட்டோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான ஆட்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்போம் செந்தில் பாலாஜி கைதா இல்லையான்னு. அப்போது செந்தில் பாலாஜி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கலான்ற மாதிரி ஒரு டெலிஃபோன் ட்ராப்பிங்கையும் இவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி முழுக்க தேடிக்கிட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறாரு, எஸ்கேப். 5 படைகள், 5 விதமான படைகள், நூற்றுக்கணக்கான ஆட்கள் செந்தில் பாலாஜியை இங்கேயும், ஈரோடையும், தமிழ்நாட்டிலையும், பெங்களூர்லேயும், கேரளாவிலையும் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க செந்தில் பாலாஜியை பிடிக்கலான்னு. இதில் சைபர் கிரைமையும் இன்வால்வ் பண்ணிடுறாங்க. சைபர் கிரைம் எதுக்குன்னா, செல்ஃபோன் கான்டாக்டு இல்லை மெசேஜிங்கு ஏதாவது ஒன்று போதா, செந்தில் பாலாஜி ஃபோன்லேருந்தோ இல்லை செந்தில் பாலாஜி ஆட்கள்கிட்டையோ யார்கிட்ட இருந்தாவது செந்தில் பாலாஜி இருக்கிற இடத்த பற்றி ஒரு மெசேஜ் போதா அப்படின்ற மாதிரி ஸ்மெல் பண்ணுறாங்க. போலீஸ் பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க. இந்த எஃப்ஐஆரை பார்த்திங்கனாலே 120B 409 ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்லாம் போட்டிருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை போடுற எஃப்ஐஆர் எப்போவுமே ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்குள்ளேருந்து தான் வரும். ரைட்டுங்களா, இந்த 120Bன்றது சதித்திட்டம், 409 நம்பிக்கை மோசடி. ரைட்டா, இந்த கிரிமினல் செக்ஷன்ஸ் எல்லாம் யாருக்கு போடப்பட்ட செக்ஷன்ஸ்னால் பக்காவாக ஜெயலலிதாவுக்கு போடப்பட்ட செக்ஷன்ஸ் இதெல்லாமே.
13(1)D, 13(1)C of Prevention of Corruption Act, 120B, 409. 120B வந்து சசிகலாவும் ஜெயலலிதாவும் சேர்ந்து சதி பண்ணுறாங்க, ரைட்டுங்களா. இப்போ வந்து மூலனூர் கார்த்திக்கும் செந்தில் பாலாஜியும் சேர்ந்து சதி பண்ணுறாங்க, ரமேஷும் செந்தில் பாலாஜியும் சேர்ந்து சதி பண்ணுறாங்க, விசாகனும் செந்தில் பாலாஜியும் சேர்ந்து சதி பண்ணுறாங்க, பர்வேஷ் அவரும் செந்தில் பாலாஜியும் சேர்ந்து சதி பண்ணுறாங்க, மெசேஜ் அனுப்புகிறாங்க, டிரான்சாக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கா எஃப்ஐஆர். இது வந்து சாதாரண அதிகாரிகள்லாம் போட்ட ஒரு எஃப்ஐஆர் இல்லை. உளவுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அதிகாரியும் டிஜிபி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆளும் சேர்ந்து போட்ட ஒரு எஃப்ஐஆர். எஃப்ஐஆரை போட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க பண்ண தப்பு என்னன்னா, அமலாக்கத்துறை வந்து வழக்கு போட்டுச்சு, ஆனால் விசாரிக்கலை. அமலாக்கத்துறை வழக்கு போட்டதுக்கு தான் போய் செந்தில் பாலாஜி தடை வாங்குறாரு. அந்த தடைக்கு எதிராக வந்து செந்தில் பாலாஜி என்னென்ன குற்றங்கள் பண்ணார்னு அமலாக்கத்துறை சொல்லிச்சோ, ஒரு அஃபிடவிட் போட்டுச்சோ, அந்த அஃபிடவிட்டில் இருந்த எல்லாத்தையும் காப்பி பண்ணுறாங்க இவங்க, ரைட்டுங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி கூட இந்த பர்வேஷ் மாதிரி ஆட்கள் எல்லாம் ஆட் பண்ணி கொண்டு வந்து நிற்க வச்சுறாங்க. பர்வேஷ் ஆட் பண்ணுறது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, அவர் ஆட் பண்ணுறாரு. ஏன்னா அவங்க கூட இருந்த ஆள், ரைட்டுங்களா. அதனால் அவர் ஆட் பண்ணி கொண்டு வராங்க. இது வந்து டார்கெட்டட் வந்து உதயநிதியை தான் டார்கெட் பண்ணுறாங்க இவங்க. செந்தில் பாலாஜி வந்து மாட்டணும் அப்படின்றது தான். செந்தில் பாலாஜி வந்து தாவேக்கா எம்எல்ஏக்களை வந்து கை எடுத்துட்டார். எப்படியோ ஒரு 20-25 எம்எல்ஏக்களை வந்து கையில் எடுத்துட்டார் அவர் அப்படின்றது தான் அவங்களுடைய அசம்ஷன். அதுக்காக தான் ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் 30 கோடி 50 கோடி கொடுத்தாரு அப்படின்னு குதிரை பேர வழக்கு ஒன்று ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வந்துட்டாங்க. அதுலேயே ஒரு பெயில் வாங்கிட்டார், ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து அதுலேயும் வாங்கிட்டார். அதில் பெயில் வாங்குறாரு. அதுக்கடுத்தது இந்த கேஸை போடுறாங்க. இந்த கேஸை இவ்வளோ டெக்னிக்கலாக ஜோடித்து எல்லாத்தையும் பண்ணி உயர்நீதிமன்றத்தில் அவருக்கு வந்து முன்ஜாமீன் வந்து ரத்தாகுது. முன்ஜாமீன் ரத்தான உடனே அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவார்னு எதிர்பார்த்து காத்து போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன உடனே ஒரு ஜட்ஜு, மோகனான்னு ஒரு ஜட்ஜு, நான் இந்த கேஸை விசாரிக்க மாட்டேன்னு நவருது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி வந்து இதை ஸ்பீடாக விசாரிக்கிறார். இந்த பெட்டிஷனை ஸ்பீடாக அக்செப்ட் பண்ணுறார். பொதுவாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் தான் பெட்டிஷன் வந்து அக்செப்ட் பண்ணப்படும். அப்போது வந்து எப்படியாவது பிடிச்சிடலாம், கேப் கிடைக்கும் நமக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ் வெயிட் பண்ணி தேடிக்கிட்டு இருக்கு செந்தில் பாலாஜி. ஆனால் பெட்டிஷனை வந்து குயிக்காக அக்செப்ட் பண்ணுறாங்க. போலீஸ் சொன்ன எதையுமே லிசன் பண்ணல, அவங்க கேட்கல. செந்தில் பாலாஜி ஆல்ரெடி பாஸ்போர்ட்டை ஒப்படைச்சிட்டாரு அப்படின்றதையும் ரெக்கார்ட் பண்ணுறாரு தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு முன்ஜாமீன் கொடுத்துட்றாரு. முன்ஜாமீன் வந்து செந்தில் பாலாஜிக்கு கிடைக்குன்றது வந்து முதல்வர் விஜய் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியாவது இன்றைக்குள்ளே வந்து கைது பண்ணி அவரை தூக்கி உள்ளே உட்கார வச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் இவருடைய ஏம் வந்து இருக்குது. இது வந்து இந்த கேஸே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் வந்து ஹேண்டில் பண்ணல. இந்த கேஸை டோட்டலாக எக்ஸ்பீரியன்ஸ் டீம் வந்து ஹேண்டில் பண்ணல. எக்ஸ்பீரியன்ஸ் டீம் வந்து ஹேண்டில் பண்ணிச்சுன்னா யாருமே அமலாக்கத்துறை போட்ட கவுண்டரை வந்து அப்படியே எடுத்து எஃப்ஐஆராக மாற்றவே மாட்டாங்க, இல்லைங்களா. இவங்களுக்கு வந்து 3 மாதம், கவர்மெண்ட் வந்து 3 மாதம் ஆச்சு. 3 மாதத்தில் வந்து இவங்க தொடர்ச்சியாக இன்வெஸ்டிகேட் பண்ணி பக்காவாக புது விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சி, நம்ம சொல்ல டாஸ்மாகில் வந்து ஊழல் நடக்கலை, டாஸ்மாகில் வந்து வரல அப்படின்னு நம்ம சொல்ல. முத்துசாமி அமைச்சராக இருந்திருக்காரு, அவரையும் சேர்த்துருக்கணும் இதில். முத்துசாமி அமைச்சராக இருந்திருக்காரு, ஏடிஎம்கே பீரியடில் ஏடிஎம்கேக்காரங்க அமைச்சராக இருந்திருக்காரு, நத்தம் விஸ்வநாதன் அமைச்சராக இருக்கும்போது இதே தலைமைச் செயலாளர் சாய்குமார் வந்து டாஸ்மாக் எம்டியாக இருந்திருக்காரு, ரைட்டுங்களா. இந்த மாதிரி நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது. இந்த எஃப்ஐஆர்ஸை வந்து பக்காவாக ரெடி பண்ணால் அமலாக்கத்துறை எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த 10 ரூபா வாங்குறாங்க இல்லையா, பாட்டிலுக்கு 10 ரூபா, அதுலேருந்து ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு 48 எஃப்ஐஆர். அந்த 48 எஃப்ஐஆரை குக்கப் பண்ணி தூக்கி எடுத்து அதுக்கப்புறம் பாட்டில் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டில் ஊழல்ன்றாங்க, பார் இதில் ஊழல்ன்றாங்க. இதெல்லாமே அவங்க கொண்டு வராங்க.
அவங்க கொண்டு வந்தாங்களே தவிர அதுக்கு சப்சிக்வெண்ட்டாக இன்னும் ஆதாரம் இருக்குன்றது அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணவே இல்லை. அவங்க ஒரு அலிகேஷன், ஒரு நியூஸ் நம்ம எழுதுகிறோம் இல்லையா, கேள்விப்பட்டது சோர்ஸு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் எழுதுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ணாங்களே தவிர பக்காவாக இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த பாரு இந்த இடத்துல இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. விசாகன்கிட்ட மட்டும் விசாரிச்சிருக்காங்க. விசாகனுடைய செல்ஃபோனை வச்சு சில வாட்ஸ்அப் செய்திகளை வச்சு விசாரிச்சிருக்காங்க விசாகன். அதில் வந்து ஒரு டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி போகிறாங்க. அந்த டைரக்டர் மூலமாக தான் பணம் டிரான்சாக்ட் ஆகுதுன்னு போகிறாங்க. அந்த டைரக்டர் வந்து அவர் மேலே அவர் வீட்டில் ரெய்டு நடத்துகிறாங்க. அந்த டைரக்டர் வந்து அந்த கேஸை வந்து குவாஷ் பண்ணுறாரு கிட்டத்தட்ட. இல்லைடா, அப்போது இவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பக்காவாக பண்ணல. இந்த மாதிரி நிறைய குழப்படி வந்து அமலாக்கத்துறை பண்ணியிருக்கு. அமலாக்கத்துறை கேஸ் எல்லாமே ட்ரையலில் சக்ஸஸ் ஆன கேஸே கிடையாது. அப்போது அந்த கேஸை நீ கையில் எடுத்துக்கிட்டு திடீர்னு செந்தில் பாலாஜி கிட்ட பாயறதுக்கான தேவை என்னன்னா, செந்தில் பாலாஜி தாவேகா மேலே கை வச்சிட்டார். தாவேக்காவில் ஹோல்டு எடுத்துட்டார். அவர் தாவேகா எம்எல்ஏக்களை ஹோல்டு எடுத்துட்டார். தாவேகா எம்எல்ஏக்கள் வந்து அவங்க வந்து பிரிஞ்சு வருவதற்கான எல்லா பேசிக் ஒர்க்கையும் அவர் பண்ணிட்டார். அப்போது செந்தில் பாலாஜி இந்த மாதிரி ஒரு ஒர்க்கப் பண்ணுறாருன்றதுனால தான் செந்தில் பாலாஜி மேலே குதிரை பேர கேஸை வந்து போடுறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுக்குறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை போட மாட்டேன்னு உடனே சென்னை நகர போலீஸ்கிட்ட கொடுத்து அந்த வழக்கை போடுறாங்க. ட்ரிப்ளிகன் ஏசி அவரை வச்சு இந்த வழக்கை கொண்டு போகிறாங்க. அந்த வழக்கில் முன்ஜாமீன் வாங்குறாரு. அதில் எந்த ஆதாரமுமே கிடையாது. செந்தில் பாலாஜி இன்வால்வ் ஆகிருக்காரு, செந்தில் பாலாஜி பேசுகிறாரு அப்படின்ற இன்வால்மெண்ட் இல்லை. ஒரே ஒரு திருநாவுக்கரசுன்னு ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க. திருநாவுக்கரசு வந்து எல்லாருக்குமே பேசக்கூடிய ஆள், எல்லார்கிட்டையும் பேசக்கூடிய ஆள். அவருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் லைவ் லிங்க்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் இவங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணவே முடியல. கேஷ் டிரான்சாக்ஷன் வந்து இவங்களால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. அந்த கேஸை தான் அதில் கைது செய்யப்பட்ட ஒரு ஆள் வந்து என் மேலே விசாரிக்கக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட் வந்து அவர் மீதான விசாரணைக்கே ஸ்டே கொடுக்குது. அந்த கேஸே கிட்டத்தட்ட ஸ்டே ஆன கண்டிஷன். அப்போது அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனடியாக ஒரு கேஸ் வந்து செந்தில் பாலாஜி மேலே ரெடி பண்ணோன்னு அமலாக்கத்துறை போட்ட கவுண்டர் அஃபிடவிட்டில் இருந்த விஷயங்களை வச்சு கேஸ் போகிறாங்க. இப்போது எத்தனை பார் வந்து சுமார் 285 பார் சொல்கிறாங்க. கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து ஒரு 200க்கும் அதிகமான பார் வந்து இவர் வந்து அன்ஆத்தரைஸ்டாக இவர் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்றது சொல்கிறாங்க. ஒரு பாட்டிலிங் யூனிட்டுகளை வந்து பாட்டிலோட கணக்கு வந்து தப்பாக ஊழல் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் ஒரு 100 கோடி ரூபாய் டெண்டரு. இது இவங்க சொல்லக்கூடியதே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு டோட்டல் ஊழல், எங்கே ஊழல், எப்படி ஊழல் அப்படின்றத பற்றி இவங்கக்கிட்ட எந்த இதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை வந்து நடவடிக்கை எடுத்த அதிகாரிகள் தான் டாஸ்மாகில் இன்றைக்கி வரைக்கும் கன்டினியூவாக இருக்கான். இல்லைடா, இப்போ அந்த அதிகாரிகளை முறையாக ப்ராப்பராக விசாரிச்சிருந்தாலே செந்தில் பாலாஜிக்கு அகெயின்ஸ்டான எல்லா எவிடன்ஸையும் ஒர்க் பண்ணியிருக்க முடியும். 3 மாதம் டைம்ன்றது மிக அதிகமான டைம். ஒரு கிரிமினல் கேஸுக்கு 3 மாதம் டைம்ன்றதே ரொம்ப மிக அதிகமான டைம். ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்குக்கான இன்வெஸ்டிகேஷன் டைம் வந்து 4 இல்லைன்னா 5 மாதம்தான். துக்கையாண்டியும் நல்லம்மன் நாயுடும், துக்கையாண்டி சிபிசிஐடிலையும் டிஐஜியாக இருந்தார், ஐஜியாக இருந்தார். நல்லம்மன் நாயுடு வந்து விஎன்டிசியில் இருந்தார். இவங்க 2 பேர் காம்போவில் தான் அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பக்காவாக போட்டு அந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டாங்க. ஸோ ஆட தெரியாமல் ஆடி கூடம் பத்தாமல் தொடர்ந்து நீங்கள் தாவேக அரசு பார்த்திங்கன்னா நீதிமன்றங்களால் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு அரசாக தான் இருக்குது. அது கரூரில் இருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்ததாக இருந்தாலும் சரி, யூடியூபர்ஸ் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு விடுவித்ததாக இருந்தாலும் சரி, ஏவாவேலுவுக்கு முழுக்க ஏவாவேலு வந்து ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் அவருக்கு எதிரான விசாரணைக்கு தடை வாங்கினதாக இருந்தாலும் சரி, கேஎன் நேரு விஷயத்துலேயும் சரி, நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் ஃபெயிலியரான தமிழக அரசு, தாவேக அரசு, செந்தில் பாலாஜி விஷயத்தில் மிக மோசமாக ஃபெயிலியர் ஆகிருக்கு. இது ஒட்டுமொத்தமான காவல்துறைக்கு இது மிகப்பெரிய இழுக்கு. ஒரு செந்தில் பாலாஜி, சாதாரண ஒரு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியை இவங்களால் ட்ரேஸ் பண்ண கூட முடியல. ரைட்டுங்களா? மூலனூர் கார்த்திகையும் ரமேஷையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க.
ஏன் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண முடியல? அப்போது இவங்க வந்து டோட்டலாக ஃபெயிலியர் ஆகுறாங்க. இதை வந்து விஜய்க்கு மிகப்பெரிய ஷாக் இது. ஏன்னா செந்தில் பாலாஜி தாவேக்காக்குள்ளே ஊடுருவி விட்டார் என விஜய் நம்புகிறார். தாவேக்காவுடைய ஆட்சி வந்து கவிழும், அதற்கு செந்தில் பாலாஜி காரணமாக இருப்பார் என விஜய் நம்புகிறார். அந்த செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே உட்கார வச்சு அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி அவரோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து எந்த எம்எல்ஏக்கள் வந்து இதுக்கு ஈல்டாயிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் தாவேக்காவுடைய மூமெண்ட்டு. அந்த மூமெண்ட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பதக்கம் வழங்கும் விழா, அதை நம்ம நேற்றே நம்ம பெருசாக சொல்லியிருந்தோம். அந்த பதக்கம் வழங்கும் விழாவில் வந்து 15 எஸ்பி 2 டிஐஜி 3 டிஐஜி 2 ஐஜிக்களுக்கு வந்து பதக்கம் வழங்கணும். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் பதக்கம் வழங்கினார். பெரும்பாலான அதிகாரிகள் இந்த ஜனாதிபதி பதக்கம், முதல்வர் பதக்கம், இது எல்லாத்தையுமே வந்து அண்ணாலேருந்து எல்லாரும் வந்து அந்த அதிகாரிகளுக்கு மேடையில் குத்தி விடுறது தான் அவங்களுடைய வழக்கம். அதுதான் ஹானரு. இன்றைக்கி ரோசின்னு ஒரு நாய் வந்து, நம்ம நாயை தப்பாக சொல்ல, ரோசின்ற ஒரு நாய் வந்து முதல்வருக்கு பூங்கொத்து கொடுக்குது. ஆனால் முதல்வர்கிட்ட பதக்கம் வாங்க வேண்டிய தமிழ் அதிகாரிகள் எல்லாருமே மேக்சிமம் வந்து தமிழ் அதிகாரிகள் அவங்க வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழல் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த கரண்ட்டு மீட்ரு குளறுபடி வந்து பெரிய அளவுக்கு நடந்திருக்கு. இவங்க 200 யூனிட் இலவசம்னு சொன்னதுனால அதை கணக்கு போட்டு எல்லாருக்கும் டபுள் பண்ணி மீட்ரு டபுள் ஆகாத ஆளே கிடையாது. பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் அவங்களுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸை கூட சொல்லலாம். 3,70,000 புகார் வந்து பெரிய அளவுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட இன்னொரு அடி வந்து இவங்களுக்கு விழுந்திருக்கிறது என்னன்னா, ஒரு பக்கம் ரோடு புது ரோடு கிடையாது, புது பில்டிங் கிடையாது, புது ஸ்கூலு கிடையாது, புது திட்டம் கிடையாது, எதுவுமே கிடையாது. புது பஸ்ஸு கூட வாங்கலைங்க. திமுக திட்டங்களை வச்சு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசுக்கு இன்னொரு அடி பொலிட்டிக்கலாக இன்றைக்கி விழுந்திருக்க அடி என்னென்னா, ராகுல் காந்தி நாளைக்கு வர்றார். அவர் வந்து மகாபலிபுரம் போகிறார் ரைட்டுங்களா. அவர் ஏர்போர்ட்டில் இறங்கி மகாபலிபுரத்துக்கு காரில் போகும்போது எந்த வழியாக போவார் எல்லாருக்கும் தெரியும். மகாபலிபுரம் போகிற வழியில் தான் அண்ணன் விஜய் வீடு இருக்குது. அவர் ராகுல் காந்தி போய் விஜயை பார்க்கணும்ல, அவர் பார்க்கல. இவர் தான் சனி ஞாயிறு லீவ் ஆச்சே. விஜய் வந்து சனி ஞாயிறுலாம் வந்து வெளியே வர மாட்டார், லீவு தானே அவருக்கு. அவர் புதுசாக யார் கட்சியில் சேர்ந்தாலும் அவர் பார்க்க மாட்டார் இல்லையா, அது லீவு தானே அவருக்கு. அதனால் ராகுல் காந்தி சந்திப்பு நடக்கலை. ராகுல் காந்தி சந்திப்பு நடந்ததுன்னா என்ன கேள்வி வரும்? காவேரி விவகாரத்தில் நீங்கள் வந்து பேசுனீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு கேள்வி வருன்றதுனால ராகுல் காந்தி சந்திப்பு கிடையாது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கர்நாடகா முதலமைச்சர் வந்து இவர் கர்நாடகாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 13 அதிகாரிகள் குழுவெல்லாம் இவர் வந்து ரெடி பண்ணார். ஆதவ், ஜானு, அதுக்கப்புறம் விஷ்ணு ரெட்டி ரைட்டா, எல்லாமே நம்ம புசி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு தலைமைச் செயலாளர் இப்படி வந்து எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய பிளான் போட்டு ஹெலிகாப்டர்லாம் ரெடி பண்ணி தயாராக இருந்தார். ஐயா சாமி நீ இங்கே வராத, அங்கே வந்து போராட்டங்கள் ஆரம்பிச்சிருச்சு, பெரிய அளவுக்கு ஆரம்பிச்சு. அங்கே வந்து ஜனநாயகன் படத்தை வந்து கீழ்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்நாடகாவில் ஜனநாயகன் படம் டோட்டலாக கீழ்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயோட படத்தை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜனநாயகன் படத்தை. ஜனநாயகன் படத்தோட கண்டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மொத்த வசூலே 176 கோடி தான். பீஸ்ட் வந்து ஒரே நாளில் 176 கோடி ரூபா வசூல் பண்ணிச்சு. ஜனநாயகன் வந்து 4 நாளாவது இன்னும் 176 கோடின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. வசூலும் இல்லை, ஆட்சியும் ஃபெயிலியரு, செந்தில் பாலாஜியை கைது செய்யவும் முடியல ரைட்டுங்களா. இவங்க அடுத்தது எம்எல்ஏக்களை எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்றதும் தெரியல. இந்த ஆட்சி நீடிக்குமா நீடிக்காதான்னு தெரியல. அதிகாரிகள் மத்தியிலையும் குழப்பம் ரைட்டா. இவர் 10வது மாடி போய் உக்காந்தா எல்லாமே சரியாயிடும் ஜோசியக்காரன் சொன்னதை வச்சு இவர் 10வது மாடிக்கு போகிறாரு, ஒன்றும் இல்லை.
கபில்னு ஒரு எம்எல்ஏ வந்து பத்திரிகையாளர்களை அடிச்சிருக்கான். பத்திரிகையாளர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த பத்திரிகையாளர்களை மதிக்கவே இல்லை. ஒரு எஃப்ஐஆர் கூட போடல. ரைட்டுங்களா? இது வரைக்கும் எந்த புகார் வந்து தவேகாரங்க மேலே வந்தால் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேலே எஃப்ஐஆர் போடல. ரைட்டா? ஒருத்தர் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் கொக்கைனை யூஸ் பண்ணார், அவர் மேலேயும் எதுவும் இல்லை. ஒரு மந்திரி வந்து ஜட்டியோட உட்கார வச்சு அவனை வந்து கொன்னுடுவேன் அப்படின்னு ஒரு மந்திரி சொல்லுது, அந்த மந்திரி மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. இல்லை, ஒரு மந்திரி ரீல்ஸாக போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு, அது மேலேயும் நடவடிக்கை இல்லை. யார் மேலேயும் நடவடிக்கை இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை. இவங்களுக்கு பயமே வந்து ஆட்சியை காப்பாற்றணுன்ற பயம்தான். அந்த ஆட்சியை காப்பாற்றணுன்ற பயத்துக்காக செந்தில் பாலாஜியை வந்து துரத்தி தேடி ஒட்டுமொத்த காவல்துறையும் தேடி காவல்துறை வந்து டோட்டலாக ஃபெயிலியர் ஆகி நின்னது தான் இன்னையுடைய ஹைலைட்டான கதை. நன்றி, வணக்கம்.